அடுத்த 2 வாரங்களுக்குள் ஈரான் மீதான முழுமையான வெற்றியை அமெரிக்கா அறிவிக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். நாங்கள் இப்போது பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல ஒப்பந்தம் செய்ய தயாராக உள்ளனர். அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு அணு ஆயுதங்கள் வேண்டாம் என்று சொல்லவும் தயாராக இருக்கிறார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் அவர் அந்த போரில் நாம் வெற்றி பெற்று வருகின்றோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அடுத்த 2 வாரங்களில் நாம் முழுமையான வெற்றியை அறிவிக்கும் போதும் நீங்கள் உண்மையாகவே வெற்றி பெறுவீர்கள். அது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்கும். அது மிக விரைவாக நடக்கும். அப்போது எண்ணெய் விலைகளும் வேகமாக வீழ்ச்சியடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் 2 வாரங்களுக்குள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக ட்ரம்ப் உறுதியளித்திருப்பது இது முதல் முறையல்ல என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஏப்ரல் 7 அன்று அறிவிக்கப்பட்ட ஈரானுடனான போர் நிறுத்தம் இரு தரப்பினரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாட்டிற்கு வரும் வரை 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. பலமுறை கூறியது போல் ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய அவ்வளவு ஆர்வமாக இருந்தும் ஏன் இன்னும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஒரு நிகழ்ச்சியில் செய்தியாளர் கேட்டதற்கு ட்ரம்ப் ஏனென்றால் அவர்கள் வலிமையானவர்கள், அவர்கள் பெருமிதம் கொண்டவர்கள், தாங்கள் ஒருபோதும் செய்யவே மாட்டோம் என்று நினைத்த காரியங்கள் அவர்களிடம் உள்ளன. ஆனால் இப்போது அவர்கள் அவற்றை செய்தே ஆக வேண்டும். அவர்களுக்கு வேறு வழியில்லை. இதற்கு சிறிது காலம் ஆகும் என்றும் அவர் பதிலளித்தார்.